போன் பண்ணிரு சொல்றதான் வர சொல்லு. ஓய் பொண்டாட்டியா இன்னைக்கோ நாளைக்கு உனக்கெல்லாம் பொண்டாட்டியா? என் பேரு பார்த்திபலிங்கேஸ்வரன். பார்த்திபலிங்கேஸ்வரன். என் பொண்டாட்டி பேரு கிருஷ்ணவேணி அம்மா. கிருஷ்ணவேணி அம்மா. என் பேரு பார்த்திபலிங்கேஸ்வரன். என் பொண்டாட்டி பேரு கிருஷ்ணவேணி அம்மா. சரி. அவ அத்தம்மாவா, நான் மாமவன். சரி. உரம் விட்டு போக கூடாதுன்னு அவளை பிடிச்சி தலையில கட்டிவிட்டாங்க. அப்புறம் மாமா மாமா நான் பவளத்தேவை பார்க்கணும், எனக்கு கையில பிடிச்சி காட்டு மாமான்னு சொன்னான். யாரு? பொண்டாட்டி. என் பொண்டாட்டி. சரி வாப்பிள்ளான்னு கையில பிடிச்சி காட்டிக்கிட்டே வந்தேன். எங்க போனாலும் தெரியல, கழுத்த முண்டை போனாலும் விட்டுட்டு இந்தியோ பொண்டாட்டி தருமாறிட்டு இருந்துச்சு கிருஷ்ணவேணி. அந்த கிழங்கு எங்க இருக்கிறேன்னு நான் தேடுறேன். என்ன பிடிச்சி விடுறாப்பா, பிடிச்சி படுக்க வச்சு தலைமையில கிளம்பி போடுறா. எங்க போறாரு வர்ற ஒரு பக்கமா போடுறான். கொண்டாட்டி வந்தான்னா கையில பிடிச்சி கொண்டாந்து காட்டுறான். என்ன பிடிச்சி விடுறாரு, என்ன பிடிச்சி விடுறா. யாரும் வந்தையோ நாளைக்கு ஒரு நல்ல போடுறான். நல்ல போடுறது வேணாவா? அவங்க கல்லு போடுறாரு. தலைக்கு அடியில கல் அடிச்சுனாரு. கல்ல கல்ல போட்டு நல்லா போட்டு தலைமையில கல்ல போட்டு அந்த பி சுப்பிரமணி கவுண்டருங்கிற பேர் எடுத்துட்டு அஜித்துட்டு என் பேர் போடலாம்னு நம்ம உடம்புக்கு ஏத்தது. எனக்கு ஏத்த பிள்ளை இல்ல அண்ணா. அண்ணா இல்ல அண்ணாங்கற ஒரு தடவை அண்ணாங்கற இல்ல சடையாவுங்கறானே தவக்காய் மாமான்னு கூப்பிடு. அது எப்படி மாமான்னு எப்படின்னா கூப்பிடுறது? நான் தான் கூப்பிடுறேன். கூப்பிடுவோம் நீங்க யாருமே இல்ல. அண்ணா எங்க வீட்டுக்காரனா பாத்தீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதோ வந்தது உடுதாது ஏதோ வேணும்னு பார்த்தா அது சரி. வீட்டுக்காரர் பேரு என்ன? என் வீட்டுக்காரர் பேரு வார்தலிங்கேஸ்வரன். இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேனே. அப்ப உன் பேர் என்ன? கிருஷ்ணவேணி. கட்டாரோலியா அந்த கெழுட்டு மூதியாவுக்கு இப்பேர் மட்டும் போக முடியா? உன் வீட்டுக்காரு ஏன் புச்சு ஊட்டிட்டு ஒருத்தர் பாரு. தாடி தாடியெல்லாம் விட்டுட்டு கையை மாரியாத்தா கோயில தான் இருக்கிறேன். எங்க போயிட்டியா? எங்க மாமனுக்கு இப்ப என்ன வயசு ஆகுதுங்கிற? என்ன வயசு? 89 முக்கால் தான் ஆகுது. 89
அப்ப 90 வயசுன்னு சொல்லு. ஆக மொத்தம் முண்டை. வா, உன் புருஷன் அங்கதான் படுத்து வச்சிருக்கிற. வா எங்க? அங்கதான் வா. சரி சரி போ. ஐயோ எங்க அம்மா பவளக்காட்டுல வந்து யாரு இது? யாரு இந்த பவளக்காட்டுல வந்து சண்டாளி பாவின்னு என்ன யாரு நீ இப்ப பாடிட்டு யாரு? அம்மா என்னடி சண்டாளி தீமை வந்து என் 10ஆம் பறி கொடுத்தங்க ஏடி அடி கொக்கிழுங்கி யாரு நீ? யாரு? எதுக்கு இந்த பவுள தேவிக்கு வந்தேன்? ஆமா நீ யாரு வந்த? என்ன சமாச்சாரம்?
புதுமை பாக்குறேன்னு சொன்னார் அம்மா. அந்த கிளமாறு நீ யாருடி? அம்மா அவரு எனக்கு தாய் மாமன். சரி சீரியல கால் விடுது. என்னடி உதப்பேட்ட ஆட்டு உதப்பேட்ட ஆதமத்தை அளவு தலையில சொல்லுடி. எனக்கு தாய் மாமன். சரி எங்க உறவுகள் விட்டு போக கூடாதுன்னு எங்க பெரியவங்க சொன்னதுனால நானும் கழுத்து நீட்டுட்டேன். எங்க மாமனும் என்ன பழுச்ச கத்தலையா? தாலி கட்டிட்டாரு. ஏண்டி அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? இப்ப என்ன 89 முக்கால் தான். உனக்கு எத்தனை வயசுடி? எனக்கு இப்ப 18 வருஷம் முடிய போகுது. அதுக்கு ஆரம்பத்தை முண்டை ஏண்டி ஒரு அரிய பையனை கட்டினா போட்டா சம்பாதி சோறு வச்சு சா போற ஒரு கிழவன் இன்னைக்கு வாங்குது நாளைக்கு போங்குது செத்து போயிட்டான். அவனை கட்டி என்னடி சோத்த கட்ட? எங்க மாமா சொல்லுவாங்க, அரியா பையன் சோறு போடுவான், தான் ஓடு போடுவான். மாமா சொல்லுவாங்க, அப்படிதான் நினைக்காத, ஒரு புடிச்சபடி கம்மந்தா விட்டா இப்படி அள்ளி இப்படி எடுத்து வைக்கிற வரைக்கும் நினைப்பு இருக்குங்கன்னு. கம்மந்தாவோட பொங்கல் தான் கிடக்கும். ஆமா இப்படி கையில அள்ளி ஒரு பிடி வைக்கிற வரைக்கும் நினைப்பு தான் இருக்கும். அதே நடி பட்டுவான் ஆரம்பத்தை முண்டைய. சரி இப்ப எது பண்ணீங்க? கல்யாணம் ஆன உடனே எங்க மாமா என்ன பார்த்து கேட்டாங்க, கண்ணு கண்ணு கிருஷ்ணவேணி நீ ஐயா பொண்ணு உனக்கு என்னமா ஆசைன்னு கேட்டாங்க. அவரு ஏதாவது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஏதாவது தடுமாறுவாரா? ஏமா என்ன ஆச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? சுண்ணி நடத்தான் ஆச்சுன்னு. ஏடி என்னடி ஆ சொன்னாரு? அது எங்க வேணாலும் கிடக்குறா என்ன கொத்தெலும்பி என்ன ஆசைப்பட்டு என்னடி கேட்ட? நான் சொன்னேன், மாமா மாமா பவளத்தீவுன்னா பெருமையா பேசிக்கிறாங்க, அதனால பவளத்தீவு அந்த அழக போய் பார்க்கணும்னு சொன்னேன். சரி பவளத்தீவு ஆசைப்பட்டு கேட்ட பாக்கறது சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அப்ப நான் எங்க மாமனும் கையில பிடிச்சி என்ன கூட்டிட்டே வந்தாங்க. கையில அரியா பொண்ணு பயந்துக்கோன்னு என்ன கையை பிடிச்சு வந்தாரு. ஆமா சரி வந்தீங்க புதுப்பா வந்தீங்க எந்த இடத்துல ஆயா ஐயோ இந்த சண்டாளி சீன வந்து ஆடி சண்டாடிக்கிற இன்னும் ஒரு பேர் சண்டாடின மாநாட்ட நாடு சரி மகாராணி இது நீதி நெறிப்படுத்தவர அரசாட்சி இடம். ஐயா எனக்கு பல்லாவயக்காடு பல்லாவயக்காடு ராஜாவுக்கு பங்காளி ஏத்தியம்மா படுத்து எனக்கு பாலம் அப்படி இல்லம்மா உன்னை படுத்து வச்சு ஒத்துருந்தா பங்காளிய பார்த்திருப்பேன். வந்துட்டு வடபுதி பார்க்க வந்த வந்த இடத்த உங்க கிழவன் செத்து போயிட்டான். இப்ப என்ன பண்ணும்? நாங்க என்ன வந்து டாக்டர் நாங்க என்ன மாட்டு டாக்டர் கடையை வச்சுக்கிட்டு எலி போடுறது அப்படியே செத்து போயிட்டு பாப்பா நீ கண்ண மூளைச்சி பாரு நீ கைய எப்படி கண்ணை முடிச்சு கையாட்டவா கடைசியா இன்னொரு தடவை கண்ணை முடிச்சு பாருங்கம்மா. எந்த நேரத்தோட மோதிர முடிச்சா செத்து போயிட்டா போ. சரி என்னடி பேக்கல் துணி பேக்கலையா? இப்ப என்ன உயிர் கொடுக்க அவ்வளவுதானே? எங்க நாட்டுல என்ன தெரியுமா, 16 வயசுக்கு உட்பட்ட செத்தா உயிர் கொடுப்போம். அதாவது 60க்கு மேற்பட்டவர் செத்தா உயிர் கொடுப்போம். அந்த நடுவுல இந்த 50-40 பாத்தியா அதுக்கு மட்டும் தான் உயிர் கொடுக்க மாட்டோம். அதுக்கு உயிரே கொடுக்க முடியாது. நாங்க உயிர் கொடுக்குறோம். என்ன தெரியும்
கூடாது. அம்மா ஓய். நானும் இருந்து கத்துக்கிட்டா அப்பப்ப ஆமா 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 ஆயா போறதுக்கு எலிப்படலாம் போத முடியல எலிப்பட போடி. ஆமா அது நோ நோ. இந்த குளிர்லலாம் எந்திரிக்காதுமா. அது எனக்கு கொடுத்துக்கலாம் சுப்பிரமணி யார் சொன்னாங்க? நம்ம வாத்தியார்கிட்ட தான் டாக்டரா? சரி சரி 5 வருஷம் சுண்ணி எந்திரிக்கான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறியா சுப்பிரமணி? ஏய் அடி மக்களே சாராஜி வாடி வாடி. அடிக்கட்டிக்கு துப்பு மணி பிரபு கொண்டு வாடி மாண்டவருக்கு உயிர் கொடுப்பாடி தந்தா. என்னமா சொல்றீங்க? மங்கை விசாராட்சி ஓடி வாடி மாண்டவ உயிர் மங்கைக்கு தர்மம் என்பா சரியா? அத மணிப்பிரம்பு இத கெட்டிக்கு சுப தீர்த்தம் இத கொண்டு வரணும் இல்லையா? கொண்டு வந்து அவனுக்கு எங்கெல்லாம் கதந்து கடிச்சுக்குதோ அந்த இடத்து திருப்பி பாருங்க. நான் நல்லாவே பாடி பாடி ஏ மாப்பிளையா பின்னாலயா உடற பின்னால ஏய் பாதி முன்னாடி ஐயோ பாப்பா கடிச்சு விட்டுங்களா? முன்னாடி தானுங்க முன்னாடி என்ன இருக்குது? நல்லா தெளிச்சு பாருங்க. அடி அம்மா அடி அம்மா கட்டுனா தாண்டி அதாவது அம்மம்மா அர்ஜுனன் தாண்டி சந்தேகம் இல்ல. இவன் கண்ட கண்ட பெண்களை களவாட வந்துடுவான். பார்த்த பெண்கள் சொக்குமுடி போட்டு மயக்கிடுவான். இவன் சும்மா பக்கத்துல வர மாட்டேன். என்னமா செய்வது? அம்மா கட்டி கல்யாணம்மா கண்ணால எந்த பொம்பளை பார்த்தாலும் சரி கண்ணால கண்ட பெண்கள் சொக்குமுடி போட்டுருவாண்டி. ஆமா பலாத்துக்காரம் பண்ணி போடுவானா? என்னடி பலகாரம் பலாத்துக்காரம் வலுக்கட்டாயமா கற்பழிக்கிறது. பலகாரம் பண்ற பலகாரம் உண்மையா? அம்மா இந்த காட்டில அடியே
போலாம். அம்மா அந்த காட்டுல கட்டுவடி இப்படி கட்டணம் அல்லவா சுக்கா நூறா போச்சு. ஆமா அம்மா இப்படின்னா அம்மாடியான கட்டு தங்கலியா கையில கட்டு கடி கட்டு கட்டு பயங்கரமான திருட்டுவாள் நாட்டு இருக்கு. இந்த ஆலகட்டி சங்கிலியவே சரி என்னமா செய்வது? அம்மா குதிரை கட்டு சங்கிலியே காட்டுக்கொடி இப்படி கட்டணும். பிச்சிட்டா ஆனை கட்டு சங்கிலி குதிரை கட்டு சங்கிலி பிச்சிட்டா. முன்னாடிதான் பண்றது அம்மா ஒரே ஒரு வழிடி. என்ன வழி? பேசாம பிறக்கும் போது பேசாத நான் போய் அவங்கிட்ட வாயப்பாரு. நான் பிறக்கும் போது இந்த சரப்பலியை கூட பிறந்தது. இந்த சரப்பலியை கட்டிட்டா இது அக்கவும் முடியாது. பகவான் சிவபுரத்தை வரப்பிரசாதம் இது அக்க முடியாது இல்லையா? என்ன பண்ணும்? அடே மாப்பிளைய ஆனை கட்டு சங்கிலி குதிரை கட்டு சங்கிலி அடே ஆம்பளைய என்ன பார்த்தா என் பவாட ஒன்று கவிச்சு தப்புன்னு வருத மானக்கட்ட புண்டவாய் 2 வருஷமா டவுத்து துவச்சிருப்பான். அதை நாருது. ஏய் இப்ப ஆனை கட்டு சங்கிலி குதிரை கட்டு சங்கிலி எல்லாம் பிச்சு விட்டேன். இது என் கூட பிறந்த சரப்பலி கட்டி விட்டேன். நக்கரமா இருப்பது நட 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 அம்மா அடிய தந்தைய அடி வந்து கேட்ட என்ன கேட்டா என்ன சொல்றேன்னு கேக்குறீங்க? சரபல்லாத வீட்டுக்கு போனா என்ன செய்வேன்? ஆமா அதான் தலைக்கு எண்ணெய் வச்சு குடிச்சிட்டு அதனால எண்ணெய் இறங்கி போச்சு. அந்த சரபல்லையில எண்ணெய் இறங்கி போச்சு அப்படின்னு சொல்லி ஆசாரிட்ட கொடுத்து சரி பண்ணி வந்தறேன்னு சொல்லு. ஆமா அப்படியே ஆமா சரி அவுத்துறாங்க. அடி ஏண்டி அந்த ஆம்பளைங்க பார்த்தா வெக்கமா வரும். இதனால கைதாது பொம்பளை ஆம்ப போய் அறுத்துற போ. ஏய் நீ தான் நீங்க வா. ஏண்டி ஏண்டி வேற கோசமா நான் தாங்க பேரு வசந்த சேனா என் பேரு பவள சேனாங்க. அவளசேனமா எனக்கு சரிடா. ஏமாமா மான்சு என் மகாராணி அம்மா களத்துல இருக்கக்கூடிய சரபுலி கட்டினாங்களா கையில மகாராணி அம்மா அவங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். நீங்க குடிப்பீங்களா? மகாராணிய போடுவோமா? கண்ணை வச்சு திருடி களவாடுமா? அதாவது கையால கட்டின சரப்பலியில மகாராணி வர சொல்லு கலத்தால கட்டி விடுறோம் போ. அப்படிங்களா? ஆமா மாமா மான்சு ஐ லவ் யூ மாமா. அதாவது தெரியாம கூட கல்யாணம் அதான் கட்டி விட்டாங்க. ஆமா நான் ப்ளீஸ் ப்ளீஸ் மகாராணி வர சொல்லு கட்டி விடுறோம்.
ஏங்க ராவணி எதுக்குங்க போட்டுக்கிறீங்க கொஞ்சம் முள்ள இருந்தோம் பவளராணியினுடைய அழகை கண்ணால் பார்த்தால் போதும் மாமா, மதுரைக்கு போலான்னு சொன்னல. சரி புறப்பட போலாம். மதுரைக்கு பவளக்கொடி விட்டுட்டு பவளக்கொடி கல்யாணம் பண்ணி வச்சா தான் வருவேன், இல்லைன்னா வர முடியாது. சுந்தரிக்கு என்ன சொல்லுகிறேன்? 3 நாள் 6 பொழுதுக்குள்ளாக பவளத்தோடு போகவில்லை என்றால் செத்து போயிடுவான். நாளும் மாண்டிடுவேன். பார்த்த போது அந்த பவளராணி எதன் மீது அதிக ஆசைப்படுவான்னு சொன்னாங்க. பவளக்கொடி அண்ணன் பத்தி என்றால் அதிக ஆசையாம அவளுக்கு அண்ணன் என்றால் அதிக பிரியம். காட்டுறது இதற்கு ஒரு வழி இருக்கிறது. உன்னை ஒரு அன்னமாக செய்து நான் ஒரு அன்னப்பிடாரனாக என் உருவத்தை மாற்றி இந்த சேராபு தேசத்துல வீதியில விளையாடி போறேன். எந்த விலையா இருந்தாலும் கொடுத்து வாங்கதான் போறேன். எப்படியாவது அவட கொடுத்துருமாமா, சும்மாவே கொடுத்துருமாமா, சும்மாவே கொடுத்துருமாமா. அவன் மருந்தாள பரிமாக வச்சிருப்பா, அவன் மூஞ்செல்லாம் அப்படி காட்டு மேலவா அவன் எந்த வேலை காட்டாலும் சரி, எந்த வேலை காட்டாலும் சரி, அந்த கண்ணி பவளக்கொடி அவளுக்கு திருக்கரம் என் மேலையும் பட்டால் போதும். எந்த விலையா இருந்தாலும் கொடுத்து வாங்குவான். நீ சுலபமா அவன் இருக்கக்கூடிய அந்த வரத்துக்கா அன்னமா போயிடலாம். நீ அவகிட்ட மட்டும் கொடுத்துருமாமா, அதுக்கு மேல பாறையா நீ அவனை பத்தி இருந்துட்டு என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? மக்கள் போய் என்னத்த புண்டையோ
அந்தப்புறம் போய் சேர்ந்த உடனே என்ன நினைத்தால் உனக்கு சுய வரும், சுய வடிவம் வரும். முன்னாடி நினைத்தால் அவள் அயர்ந்திருக்கிறேன். அப்புறம் அந்த நிலைமை நான் சொல்ல முடியும். சரியா?